ஆத்மா ஆனாம் பாருங்களேன். ஹலோ, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி ஊதினான். அப்படின்னா அவருடைய நாசையின் சுவாசத்துக்கு உயிர் உள்ளதை உறைஞ்சு போகவும் பண்ண முடியும், உயிரிட்டு கிடந்த ஒரு மண்ணுக்கு என்ன செய்ய முடியும், உயிரையும் கொடுக்க முடியும். அந்த சுவாசம் தான் என்ன பண்ணி தெரியுங்களா, சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அப்படின்னா உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக இன்றைக்கு வழிகள் அடைக்கப்பட்டது போல தோன்றினால் சோர்ந்தே போக வேண்டாம். இந்த ஆவிக்குரிய படத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, எனக்காக கத்த நாசியில் சுவாசம் இருக்குது. சங்கீதம் 18 வேண்டாம், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 22:9. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. கவனிச்சீங்களா? அவர் நாசியில ஜீவ சுவாசம் மாத்திரமல்ல, என்ன இருக்குது, பட்சிக்கிறதும் இருக்குது. 15ஆம் வசனம் வாசி, 16 வாசிங்க. கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு. என்ன ஆகும், சமுத்திரத்துக்கு கீழே ஷட்டர்ஸ் இருக்குதாம். அந்த ஷட்டர்ஸ் என்ன ஆகுமா, அவருடைய சுவாசத்துல அந்த ஷட்டர்ஸ் கூட திறக்குமா. பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்ன ஆகுமா, அஸ்திபாரம் வரைக்கும் தெரியுமா. கர்த்தருடைய சுவாசத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து மறைச்சு போய் நிற்கிறாங்க பாருங்க. அவன் ஆவிக்குரிய பயணத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நம்ம அப்பாட்ட என்ன இருக்குது, அவர் நாசில சுவாசம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன, அவர் ஜீவன் உள்ள தேவன், செத்து போன தேவன் அல்ல. அந்த ஜீவன் என்ன பண்ண தெரியுங்களா, நம்ம ஜீவன் உள்ளவனாக மாற்றும். நம்ம அழிக்க நினைச்சவனை உறைஞ்சு போன தண்ணீராக அவரால் மாற்றவும் முடியும். ஒரே சுவாசம் தான் என்ன பண்ணும், அது அக்னியாக வந்து சமுத்திரத்தின் மதகுகளை என்ன செய்யும், திறப்பது மாத்திரமல்ல, பூமியின் அஸ்திவாரம் கூட அதில் தெரியுமா. அப்படியானால் அந்த சுவாசத்தை நீங்கள் நானும் நம்பினால் அதுதானே நமக்குள்ளே ஓடுது. அந்த சுவாசம் தானே ஆறாமுக்குள் ஊற்றப்பட்டது. அந்த சுவாசம் நமக்குள்ள இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இன்னொரு மகிமை என்ன தெரியுங்களா, நமக்கு கர்த்தர் ஊதின சுவாசம் மாத்திரமல்ல, கர்த்தர் நமது ஆவி என்ன பண்ண, ஒரு தீபத்தை ஏற்றினார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஆனால் ஆவியானவர் வரும்போது அந்த தீபத்தில் அவருடைய தீபம் சேருது பாருங்களேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமது ஆவியுடன் என்ன பண்ணாரா, சாட்சி கொடுக்கிறான்னு போட்டிருக்கல. அப்படியானால் ஆவிக்குரிய நடையில், ஆவிக்குரிய பயணத்தில் நமது வாழ்க்கையில் சிவந்த சமுத்திரங்கள் வரும்போது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்காக எதையும் செய்ய உண்மை உள்ளவர். நமக்காக என்ன பண்ணுவார், நாசில் என்ன இருக்குது, சுவாசம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். படகுல இயேசு படுத்து தூக்கி கொண்டு இருக்கிறார். தூங்கினாரா? சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க, காற்றையும் கடலையும் கண்டு கூப்பாடு போட்டாங்கல்ல, ஐயரே மடிந்து போகிறோமே உனக்கு கவை இல்லையா. ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணார், எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி என்ன பண்ணார், ஏன்பா சந்தேகப்பட்டீங்க அப்படி கேட்டார் இல்லையா. நான் எப்போ எனக்கு ஒரே சந்தோஷம் என்ன தெரியுங்களா, இயேசுநாத வாசிங்களேன், மார்க் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 4:34. ஓமைகளை நாளை அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஐயா 38 வாசிங்க. 38. கப்பலின் பின்னியத்திலே, கப்பலின் பின்னணிய ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பின்னல், அவ்வளவுதான். பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். ஏசுநாதர் படகுல இருக்கிறாரு, ஆனா என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. என்ன வச்சு தூங்குறாரு, தலையணை வச்சு தூங்குறாரு பாருங்களேன். அப்படி இவன் என்ன கேட்குறான், நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறான் இல்லையா. உனக்கு கவலை இல்லையான்னு கத்துறாங்கல்ல. அப்போ ஆண்டவன் சொல்லுவார், ஏன்டா நீ தலையணை கொடுத்த நான் தூங்கினேன், அவ்வளவுதான். அவர் ஏன் தூங்குறாரு, நம்ம படகுல இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரே ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் தூங்குங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், முழிச்சிருக்கிறோம். மாறா என்ன பண்ணணும், ஆண்டவரே நாங்கள் தூங்குகிறோம், நீங்கள் கொஞ்சம் முழிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் தூங்குங்க நாங்கள் முழிச்சிருக்கிறோம். காற்று என்ன பண்ணிட்டு அது வேலையை காட்ட ஆரம்பிச்சது. கடல் என்ன பண்ணிட்டு பொங்க ஆரம்பித்தது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, வாசிங்க தம்பி 38ஆம் வசனம். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இவங்க செத்து போவாங்களா, இவங்க செத்து போவாங்களா? ஏன் ஏன் ஏசுநாத கூட இருக்கிறதுனாலயா? நல்ல ஆளுங்கப்பா. அவர் படுத்திருக்கிறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. படகுக்குள்ளே தண்ணி வருதில்ல, முதல்ல யார் மூக்குக்குள்ளே தண்ணி போகும்,
படுத்திருக்க ஒரு மூக்கில் போகுமா, நிற்கிறவன் மூக்கில் போகுமா? இவர் தானே படுத்திருக்கிறாரு. அப்படின்னா கத்தம் என்ன? அவர் நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த காற்றும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா பயப்பட்டீங்க? அது காரணம் என்ன? நான் படுத்திருக்கிறேன், படகு முழுவதும் தண்ணீரால் நிரம்புது, படுத்திருக்க மூக்கலான தண்ணி போகும், நிற்கிறவன் இப்படியா நிற்பான், இப்படிலாம் நின்றுப்பாள், இப்படியா தூக்கி எடுப்பான், மூக்கு உள்ள தண்ணி போகாமல் தானே பார்த்துருப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த சிவந்த சமுத்திரம் வரட்டும், இந்த ஆவிக்கிரமத்தை கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுங்களா? எங்கள் அப்பா நாசியில் சுவாசம் இருக்குது, என் ஆண்டவர் நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் எந்த சிவந்த சமுத்திரம் உறைந்த தண்ணீராக மாறி போகும். நானும் அப்படி இல்லை, உயிர் உள்ளவனாக எழும்பி நிற்பேன். கவனித்துக் எத்தனை தடைகள் நம்ம வாழ்க்கையில் பயணத்தில் வந்தாலும் சரிதான், நம்மை பலப்படுத்துகின்ற கர்த்தர் நம்மோடு இருக்கார். அப்படி சுவாசம் நமக்காக செயல்படும். அதனால் ஒரு நாளும் சோர்ந்தே போயிடக்கூடாது. ஆமேன், ஆமேன். சரி, இவங்க 13ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். யாத்திராகம் எந்த அதிகாரம் தேடுறீங்களா? யாத்திராகம் 14:13. இப்படி அதிகாரமே சொல்லாமல் 13 நாங்கள் எதை தேடுவோம்? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஞாபகம் இருக்காத 13ஆம் வசனத்துல நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்களா? அல்லது திரும்ப வாசிங்க தம்பி. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்போ ஞாபகம் இருக்குதா? யெஷா என்றால் ரட்சிப்பு, சரியா? யெஷா என்றால் இது எபிரேய வார்த்தை, இது என்ன? ரட்சிப்பு. யெஷா என்றால் ரட்சிப்பு. வேதம் என்ன சொல்லுது? நீ பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பைன்னு போடுறது தெரியுங்களா? அது குறைந்த மொழியாக்கம். ஒரிஜினல் என்ன இருக்குன்னு சொன்னா சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தார்? ரட்சிப்புன்னு தமிழ் இருக்கு தெரியுங்களா? அது ரட்சிப்பு அல்ல, ரட்சகர். அந்த மொழியாக்கத்தில் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிப்பு என்று பொதுவாக எழுதிட்டாங்க. ஆக்சுவலாக அது ரட்சிப்பு அல்ல, ரட்சகர்னு இருக்கணும். ஏனென்றால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். யாக்கோபு அவருடைய மரண தருவாயில அவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்ல தெரியுங்களா? கர்த்தாவே எதுக்கு காத்திருக்கிறேன்? ரட்சிப்புக்கா, ரட்சகருக்கா? கவனித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்புன்னு போட்டு தெரியுங்களா? அவர்கள் பின்னாடி வரப்போற மேசியாவை சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ரட்சிப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி வர மேசியா இருக்கா தெரியுங்களா? அவர் யாரு? யெஷுவா. ஆனால் யூதர்கள் நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அந்த மேசியாவை சொல்லும்போது அவங்க ரட்சகர்னு சொல்றதில்ல, ரட்சிப்பு என்று தான் சொல்லுவார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். கவனிங்க, சிமியோன் கையில் என்ன இருந்தது? ரட்சிப்பா, ரட்சகரா? ஹலோ, சிமியோன் கையில் ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த குழந்தை எனக்கு கையில் ஏந்தி கொண்டு சொல்றாரு, உமது ரட்சகரின் தானே சொல்லணும். ஹலோ, ஆனால் என்ன சொல்றாரு? உமது ரட்சணியத்தை, அதாவது ரட்சிப்பை. அப்படின்னா யூதர்களுக்கு அவன் ரட்சிப்புன்னு சொன்னால் அத்தனை தெரியுங்களா? ரட்சகர் என்று தான் அர்த்தம். அவங்க ரட்சிப்புன்னு சொல்வதில்லை, மாற என்ன பண்ணுறாங்க? ரட்சகரை சொல்வதற்கு என்னவா சொல்கிறாங்க? அவரே ரட்சிப்புன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரட்சிப்பு அல்ல, யார் அது? ரட்சகர். அப்படியானால் சிவந்த சமுத்திரம் கிட்ட நிற்கும் போது நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரை பார்க்கணும்? ஹலோ, ரட்சகரை பார்க்கணும். எதை பார்க்கக்கூடாது? சிவந்த சமுத்திரத்தை பார்க்கக்கூடாது. அப்போ சிவந்த சமுத்திரம் வாழ்க்கையில் பிளக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தடை இருக்குமானால், வாழ்க்கையில் முன்னேறி போக முடியலை. பார்த்தீங்கன்னா அநேக ஆண்டுகள் சபைக்கு வந்து போயிட்டுருப்போம்.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இடத்தை தாண்டி நம்மளால் போக முடியாது. உதாரணமாக ஜெப வாழ்க்கை இருக்குது தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ அது 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிருக்கணும்ல. ஹலோ ஹலோ நம்ம கடை மர மாமி அதே தான் தேஞ்சு போச்சு இல்லை? என்ன ஆயிருக்கணும்? வளர்ந்துருக்கணும் இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நானும் தயங்கி நிற்கிறோம் நிறைய இடத்துல, அடுத்த நிலைக்கு போக முடியல. எனக்கும் சரி நமக்கும் சரி. நான் யோசிப்பேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் பைபிள் படிப்பேன். ஆனால் இப்போ நான் சொல்லலாம், ஒரு நிறைய ஊழியம் ஓடுறதுனால எனக்கு படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அது என்னை நானே ஏமாற்றிக்கொள்வது. என்ன ஆயிருக்கணும்? 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிருக்கணும்ல இன்றைக்கி வேதம் வாசிப்பது. அப்படி தானே போட்டு காலத்தை பார்த்தா போதகராகணும்னு போட்டிருக்குல்ல. காலத்தை பார்த்த வளர்ச்சி இருக்கணும் தானே. காலத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லாவிட்டால் காரணம் என்ன தெரியுங்களா? நாம் என்ன செய்கிறோம்? சிவந்த சமுத்திரங்களை பார்த்தே பழகிவிட்டோம். ஆனால் எதை பார்க்கணும்? அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரட்சகரை பார்க்க நாம் தவறி விடுகிறோம். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஒருவர் தான் ரட்சிக்க திராணி உள்ளவர். வேறு யார் என்ன செய்வோம்? நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. யாக்கோபு சொல்றாரு, உன்னுடைய ரட்சணத்துக்கு காத்திருக்கிறேன், ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அவர் பார்த்தாரோ இல்லையோ, ஆனால் சிமெயோன் சொல்லுகிறார், உமது ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. யாரை கண்டார்? ரட்சிப்பை அல்ல. யாரை பார்க்கிறார்? ரட்சகரை பார்க்கிறார். அப்படின்னா சிவந்த சமுத்திரம் வரும்போது நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? ரட்சகரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா நமக்கு என்ன வேண்டும்? முதல்ல சொன்னேன், வெளிப்பாடு வேண்டும். எப்போ? ஈரோத் சிவந்த சமுத்திரம் என்ன பண்ணுங்களா? தரிசனம் வேண்டும். யார் தரிசனம்? கர்த்தரை தரிசிக்கிற அந்த தன்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இது தரிசிப்பதற்கு சில நிபந்தனைகளை வேறும் சுட்டி காட்டுகிறது. அதை மாற்ற நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, நீங்களும் நானும் தரிசனம் உள்ளவங்களாக மாறணும். அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் சிவந்த சமுத்திரங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை நாம் காண வேண்டும், அந்த ரட்சகரை காண வேண்டுமானால் ஒன்றாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு. 30ஆம் வசனம் வாசிங்க. 30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். எப்படி தேவனை பார்க்க முடியும்? என்ன வேண்டும்? ஒரு போராட்டம் வேண்டும். அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்? தனித்து நின்று போராடுகிற அனுபவம். இன்னைக்கு நமக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, as a church சபையாக நம்மால் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை துதிக்க முடியும், பாட முடியும், ஆராதிக்க முடியும். ஆனால் தனித்து ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளால் அது முடியும், எல்லாராலையும் முடியல. சபையாக கூடிய முடியும். we have corporate worship but the need is personal worship. கர்த்தரை தனித்து ஆராதிக்கிற அனுபவம் எப்போ வருதோ கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை பார்க்க முடியும். தேவனை பார்க்க முதல் அனுபவம் என்ன? யாக்கோபு ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறான், கேள்விப்படுகிறான், ஏசா 400 பேரோடு வருகிறான். என்ன செய்கிறான், என்ன செய்வான்னு தெரியாது. 400 பலவான்களோடு வருகிறான். என்ன பண்ணுறான்? திட்டமிடுகிறான். தன்னுடைய ஆடு மாடுகள், அப்புறம் வேலைக்காரிகள், அப்புறம் வேலைக்கார மனைவிகள் பிள்ளைகள், அடுத்தது லேயாள் அவளுடைய பிள்ளைகள், அதுக்கு பின்னாடி ராகேல் எடுத்து விட்டு முன்னாடி போகிறான் தெரியுங்களா? போவதற்கு முன்பாக அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? 23ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:23. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி என்ன பண்றான் தெரியுங்களா? தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய உரிமைகள், உறவுகள் எல்லாத்தையும் என்ன பண்றது? ஆற்றை கடக்க பண்றான். பாருங்களேன் என்ன செய்கிறான்? அவைகளை அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்படின்னா தேவனை சந்திக்க வேண்டுமானால் கர்த்தரோடு தனித்திருக்கிற அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். இன்னைக்கு ஏன் சிவந்த சமுத்திரம் சிவந்த சுகம் நிற்குது தெரியுங்களா? நம்மளால யாரை பார்க்க முடியல? ரட்சகரை பார்க்க முடியல. ரட்சிக்கப்பட்டோம் சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம எதை பார்க்கல? ரட்சகரை பார்க்கல. காரணம் என்ன? சிவந்த சமுத்திரம் வருதா? ஏசா வருகிறானா? 400 பேர் வருகிறானா? என்ன செய்ய போறேன்? ஒன்று செய்ய, எல்லாத்தையும் என்ன செய்ய? அக்கறைப்படுத்தி என்ன பண்ணு? தனித்து கர்த்தர் சமுத்திரத்தில் காத்திருக்கணும்ல. நாம் பிரச்சனை வரும்போது தான் நிறைய பேர் கூட்டத்தில் உட்காந்துருப்போம். அதாவது பிரச்சனையே இல்லைன்னா தனியாக ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன் எங்கேயாவது. ஆனால் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்களா? அன்னைவா, மாமாவா, மச்சாவான்னு கூட்டி உட்காந்துருப்போம்ல. பிரச்சனை வந்தால் உடம்படும்போது 4 பேரை சேர்ந்து படலாம்.
நான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த காகங்கள் இருக்குது தெரியுங்களா? காகங்கள் என்ன பண்ணும்? அது தனியாக சாப்பிடாது. என்ன சாப்பிடுமா? 10 பேரில் சேர்த்தானே சாப்பிடும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? காக்கா தனியாக சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். எங்கே சாப்பிடும் தெரியுங்களா? ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு எலி செத்து கிடந்தால் தனியாக உட்காந்து சாப்பிடும். ஹலோ, ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே இல்லை, ஒரு மாடு செத்து கிடக்குன்னு வச்சுங்களேன், வாயை திறக்காமல் என்ன பண்ண, அதாவது சத்தம் போடாமல் என்ன பண்ண தெரியுங்களா? சாப்பிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஊருக்குள்ளே வந்தால் ஒரு உருண்டை சோத்தை போட்டால் 10 பேர், எது தெரியுங்களா? உடப்பட்டால் 10 பேரும் உடப்படலான்னு கூப்பிடாது. ஹலோ, இதுதான் மனிதனுடைய இயல்பு. அது கன்னிங் பேர்டு. அது எப்படிப்பட்டது தெரியுங்களா? தனித்து ஆள் அரவம் இல்லாதது பார்த்தீங்கன்னா காகம் தனியாக உட்காந்துருக்கும். ஆனால் அநேக ஜனங்கள் நடுவில், வீட்டு நடுவில் ஒரு குடியிருப்பில் நீ கொஞ்சம் போட்டிங்க என்ன பண்ண தெரியுங்களா? பார்க்கும், உடனே கூப்பிடும். எதுக்கு? எல்லாரும் வாங்கடா, ஒன்றா ஓடப்பட்டு சாவண்டான்னு கூப்பிடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் காகங்கள் என்ன பண்ணுவோம்? ஒன்றாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஏன்னா காகத்தை பார்த்து என்ன செய்வோம்? ஒற்றுமையை எப்போ ஓடப்படுற இடத்துல மாத்திரம்தான். ஆனால் ஜாலியாக தனித்து சுற்றுற இடத்துல பாருங்கள், கூட ஆளே சேர்க்க மாட்டான். ஏன்னா பாக்கெட் நிறைய செலவாகிடும்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். கார்பரேட் வர்ஷிப் நம்ம எல்லாட்டுமே இருக்குது. ஆனால் தேவனோடு தனித்து இருக்கிற அனுபவம் என்னைக்கு நீங்கள் தனித்து இருக்க கற்றுக்கொள்கிறோமோ, கூட்டு ஆராதனை நமக்கு தேவை. தேவ ஜனத்தோடு சேரணும், ஜெபிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும், எல்லாம் வேண்டும். ஆனால் என்ன வேணும் தெரியுங்களா? தனித்து இருக்கிற அனுபவம். பரிசுத்த யோவானை பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் மார்பில் சாஞ்சிருப்பார். சாய்ந்திருக்கும்போது கூட மீதி 11 பேரும் கூட இருப்பாங்க, பந்தி இருக்கிறார்கள். யோவான் இயேசு மார்பில் சாய்ந்திருப்பார், எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என் பாத்திரத்தில் கை வைக்கிறவன் என்னை காட்டி கொடுப்பான். உடனே பேதுரு தூரத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? மெதுவாக கஞ்சாடை காட்டுறார். யாருக்கு? மார்பில் சாஞ்சிருக்காருல, தலைவர்கிட்ட கேளு யாருன்னு கஞ்சாடை காட்டுறாரு பாருங்களேன். சரியா? உடனே வைக்கிற, ஆண்டவரே யார் உங்களை காட்டி கொடுப்பார்? இயேசு மார்பில் சாஞ்சிருக்கிற உனக்கு எதுக்கு இந்த ஆள் காட்டுற பற்றி? அவர் சொல்லணும்னா பேரை சொல்லியிருப்பார்ல. ஹலோ, பேரை சொல்லியிருப்பார்ல. யூதாஸ்ன்னு சொல்லலை, அவரே சொல்லலை. அவர் உனக்கு என்னையா மண்டை குடைச்சல்? உனக்கு என்ன பண்ணா? மார்பில் சாஞ்சி இருந்தாலும் ஜென்மசுவம் போகாது. அநேகர் நடுவில் இருக்கும்போது யோவானுக்கு என்ன வரல? தேவனை தரிசிக்கிற அந்த அனுபவம் இல்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:9-10 வாசித்து பாருங்க. பத்மு தீவிலே நாடு கடத்தப்படுகிறார், தன்னந்தனியனாக விடப்படுகிறார். கர்த்தர் நாளில் ஆவிக்குள்ளான போது மகிமையடைந்த இயேசுவை பார்த்தார்ல. அப்படின்னா தேவ தரிசனம் எப்போ கொடுக்கப்படுதுங்களா? கூட்டமாக கூடி இருக்கும்போது அல்ல, அவன் தனித்து இருக்கும்போது. அவனுக்கு கவனித்துக்கொள்ள, கார்பரேட் வர்ஷிப் இஸ் நெசசரி. அது கூட்டு ஆராதனை தேவை. ஆனால் என்ன இருக்கணும் தெரியுங்களா? தனித்து தேவனை ஆராதிக்கிற அனுபவம், தனித்து தேவனோடு செலவு பண்ணுற அனுபவம். அது இருந்தால் சிவந்த சமுத்திரம் வரும்போது யாரை பார்ப்போம் தெரியுங்களா? சமுத்திரத்தை பார்க்க மாட்டோம், இரட்சகரை பார்ப்போம். நம்ம ஏன் பார்க்க முடியல? தனித்து பார்க்கிற அனுபவம் நமக்கு இல்லை. ஆனால் இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கூட்டத்தோடு இருந்தான், திரள் கூட்டம் அவனோடு இருக்குது, ஆடு மாடுகள், வேலைக்காரர் வேலைக்காரி, மனைவிகள், பிள்ளைகள். ஆனால் ஒன்று வருது அவனுக்கு, ஒரு நெருக்கம் வரும்போது நான் தேவனை காண வேண்டுமானால் நான் எப்படி இருக்கணும்? தனித்து இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அற்புதமான வார்த்தை செக்லூஷன் என்ற ஒரு வார்த்தை. இந்த தனித்திருத்தலுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எனக்கு இப்படி செய்தறினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால். கவனிச்சு போதுயா. அந்த வெளிப்படாதிருந்தால் போட்டு தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை செக்லூஷன். செக்லூஷன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மனித முகம் பாராமல் கர்த்தரை மாத்திரம் பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். செக்லூஷன் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதில் பார்த்தீங்கன்னா she secluded herself என்று இருக்கும். அதில் முதிர் வயதில் கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அவங்க ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு குழந்தையை கொடுக்கிறாள். அப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு,
இந்த குழந்தை தேவன் கொடுத்தது, இது கிடைக்கக்கூடாத ஒன்று கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் மெய்சியாவுக்கு முன்னாடி நடந்து போகிறவன் வந்தான், மெய்சியாவுக்கு முன்னோடி வந்தான். நான் என்ன பண்ணக்கூடாது, அதை தொலைத்து விடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறா தெரியுங்களா, தனித்து தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமைப்படுத்துகிறா பாருங்க. வேதத்தில் எதை படித்தாலும் தேவனுடைய திட்டத்தோடு இணைத்து தான் படிக்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். கவனிச்சீங்களா? மரியாள்கிட்ட கதை தூதன் பேசி முடிச்சிட்டான். அடுத்த வசனம், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய். இந்த அம்மா என்ன பண்றாங்க, உடனே அவங்களுக்கு சொன்னாங்க. அந்நாட்கள் என்ன சொன்ன அந்த காலத்தை என்ன பண்றாரு, இந்த அம்மா எழுந்து என்ன பண்றாங்க, தீவிரமாய் போறாங்க பாருங்க, மலை நாட்டுக்கு போறாங்க பாருங்க. அதாவது இந்த அம்மா வந்து ஒரு தீவிரவாதி. இந்த மாதிரி என்ன இருக்காங்க தெரியுங்களா, அந்த அம்மா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பாவமாக இருக்கும், வாயில்லா பூச்சி மாதிரி இருக்கும். சரியா? அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அப்படி தலையில் ஒரு முக்காடெல்லாம் போட்டு அப்படி கண்ணெல்லாம் தூக்கிட்டு பரிதாபமாக இருக்கும். ஆனால் அது பைண்டர் பண்ண வேலை. வேதத்தை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா அந்த அம்மா ஒரு தீவிரவாதி. சரியா? சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிட்டு பாருங்களேன், ஒரு 10 ரூபா கையில் எடுத்துகிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டு பாருங்க. அது உடனே ஏறிட்டு எதுக்கு யூதா மலைநாட்டுக்கு போகணுன்னு கிளம்பிட்டுல. அது ஒரு கன்னிகை நாசரேத்திலிருந்து எங்கே வராங்க தெரியுங்களா, ஏறக்குறைய 100 மைல் தூரம், 2 கடையில். ஒரு கன்னிகை இருந்தவங்க நாசரேத்தில் உள்ள ஒரு வில்லேஜ், அங்கேருந்து எங்கே வராங்க, அது கலிலியாவில் இருக்குது. இங்கே எங்கே வராங்க, யூரியாவுக்கு வராங்க. ஏறக்குறைய 100 மைல். சமாரியாவை கடந்து வந்தாலே 3 நாள் ஆகும். யோர்தானை கடந்து சுற்றி வந்து 5 நாள் பயணம் பண்ணுறாங்க. எவ்வளோ தீவிரமாக வந்திருக்கும் பாருங்களேன். 5 நாள் அந்த தீவிரமாக இருந்தபடி குடுகுடுன்னு வந்து என்ன பண்ணுது, வாழ்கன்னு வாழ்த்துது பாருங்களேன். இது வாழ்த்தின உடனே அந்த எலிசபெத் வயிற்றிருந்த கொஞ்சம் யோவான் ஸ்நானகம் பார்த்தீங்களா, ஒரு பல்ட்டி அடித்தான் பாருங்க. அது சொல்ல உன் வாழ்த்துதலை கேட்டவுடனே குழந்தை என்ன பண்ணுது, துள்ளி குறித்ததுனால. ஹலோ, இந்த அம்மாட்ட மாத்திரம் ஒரு 3 மாதத்தில் சொல்லியிருந்த கதை என்ன இருக்கும் பாருங்க. இப்போ இது 6ஆம் மாதம். இது எலிசபெத்துக்கு எத்தனை மாதம், 6ஆம் மாதம் சொல்லிட்டான். அப்படின்னா 5 மாதம் முடிஞ்சு போச்சு. இதையே அந்த எலிசபெத்து கருவுற்று 3ஆம் மாதம் சொல்லியிருந்தா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம், அதே 10 ரூபா அதே ஷேர் ஆட்டோ வந்து வாழ்க என்னும் உள்ள 3 மாத கரு குறிச்சா என்ன ஆகும், அபார்ஷனே ஆகிட்டு இருப்பான் அவன். ஹலோ, அவன் கரு கலைஞ்சு போயிருக்கும்ல, ஆமாவா இல்லையா? அதனால தான் இந்த எலிசபெத் என்ன பண்ணல, வெளியே வரக்கூடாது தான். வெளியே வந்தால் எவ்வளோ வாழ்க அந்த போய் உள்ள சும்மா இருக்காமல் குறிப்பான், காணாமல் போயிடுவாள். அப்படின்னா என்ன வேண்டும், இந்த செக்லூஷன் என்ன பண்ணு தெரியுங்களா, கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை ஒன்று கவனித்துக்கொள்ள. கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொன்னார்னா அதை என்ன பண்ணுங்க, உள்ளே வச்சு என்ன பண்ணுங்க, அதை உருவாக்குங்க. உள்ளே வச்சு என்ன பண்ண, அந்த தரிசனத்தை உருவாக்க வேண்டும். மரியன்னை பாருங்க, தேவதூதன் சொன்ன என்ன பண்ணாத உள்ளே வச்சுட்டாங்க. அதை மேய்ப்பர்கள் வந்து பார்த்தா அந்த சொன்னதை உள்ளத்துக்குள் வைத்து கொண்டாள். எருசலேம் ஆலயத்து 12 வயசில் இயேசு கேட்கிறார், ஐ மீன் நாட் மை இன் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், எங்கள் அப்பாவில் இருக்கிறவனுக்கு தெரியாதா, வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்கப்பா. எதுக்கு தெரியுங்களா, அதை உருவாக்குகிறாள், அதற்கு உருவகம் கொடுக்கிறாள். அப்படின்னா அந்த தனித்திருப்பது என்ன பண்ணும் தெரியுங்களா, தேவனை தரிசிக்க வைப்பது மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கின்ற தரிசனங்களை முழுமைப்படுத்தும். நம்மளால் என்ன தெரியுங்களா, கர்த்தர் ஒன்று சொன்னான்னா அன்றைக்கி விடிஞ்ச உடனே முதல் வேலை அது வேலை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரேத்தனை ஒரு கனவு கண்டனா இதை சொல்லி அடுத்தவன் மண்டையை உடைக்கலைன்னா இதுக்கு மண்டை வெடிச்சிடும். அதுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நம்பி ஒன்று சொன்னார்னா என்ன பண்ணுங்க, கர்த்தர் சம்பந்தம் காத்துருங்க. எதுக்கு, அது முழுமைப்படட்டும். ஏன் தெரியுங்களா, அவசரப்பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது குறைப்பிரசவம் ஆகிடும். குறைப்பிரசவமாக்கினால் ஒரு யோவான் ஸ்நானன் வர முடியாது, ஆண்டவர் இயேசுக்கு முன்னோடி இல்லாமல் போயிட்டு இருப்பான். ஆக என்ன பண்ணுறாங்க, she secluded herself. கர்த்தர் சமூகத்தில் போய் என்ன பண்ணுறா, நானும் என் ஆண்டவரும், நானும் எனக்கு தரிசனத்தை கொடுத்த தேவனும், நானும் எனக்கு கிருபைகளை கொடுத்த ஆண்டவர் மாத்திரம் அது தேவ சமூகத்தில் காத்திருக்காங்க பாருங்களேன். காத்திருந்து அது முழுமைப்பட்ட பிறகு 6ஆம் மாதத்தில் என்ன ஆகாது, குழந்தை கருக்கலையாது. 5 மாதம் வரைக்கும் என்ன பண்ணுறா, வெளிப்படாது இருந்து 6ஆம் மாதம் வெளியே வந்த அத்தனை தெரியுங்களா, அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, அவன் குறிச்சா கூட ஒன்றும் ஆகாது. உள்ள 6ஆம் மாதம் கரெக்டாக அந்த மரியனை வந்துட்டு பாருங்களேன். அப்படியானால் இன்னைக்கு என்ன வேண்டும், இன்றைக்கு நீங்களும் நானும் சிவந்த சமுத்திரத்தின் கரையில் நிற்கும்போது என்ன செய்யணும் தெரியுங்களா, கர்த்தராகிய அந்த தேவனை, அந்த ரட்சகரை தரிசிக்கின்ற அந்த அனுபவம் வேணும். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா, தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம். உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். எப்ப தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ சமூகத்தில் தனித்திருந்து என்ன செய்யணும்? தேவனை தேடுகின்ற அனுபவம். இதை யோசிச்சீங்கன்னா நமக்கு வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய செய்திகளை கேட்கிறோம் நிறைய. ஆனால் தேவனை தேடுவது வித்தியாசமானது. வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை விசுவாசிக்கிறோம், வேதத்தின்படி நடக்க விரும்புகிறோம். ஆனால் தேவனை தேடுவது வித்தியாசமான அனுபவம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சங்கீதம் 27:8 வாசிங்க. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. கவனிச்சீங்களா? என் முகத்தை தேடுங்கள், அது தமிழ் தான் என்று சொன்னீரே, ஆங்கிலத்தில் என்று சொன்னீரே இருக்காது. சங்கீதம் 27:8 என்ன இருக்கும்? என் முகத்தை தேடுங்கள், அவ்வளோதான் இருக்கும். சீக் மை ஃபேஸ், அவ்வளோதான் ஆங்கிலத்தில். ஏன்னா ஒரிஜினல் எபிரேயமுள்ள அவ்வளோதான் இருக்குது. அந்த என்று சொன்னீரே என்பது தமிழில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழியாக்கத்தில் இணைக்கப்பட்ட ஒரு சொல். ஆனால் ஒரிஜினல் என்ன இருக்காது தெரியுங்களா? என் முகத்தை தேடுங்கள். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தமிழில் இருக்க மாதிரி படிச்சிங்கன்னா, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்றால் தாவீது சொல்கிறது. அது தூங்கிட்டீங்களா? ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு மாதிரி தூங்குறீங்களோ அப்படின்னு. தூங்கலை. ஓ வசனத்தை பார்த்தீங்களா? அது சொல்லுங்க. நான் என்ன அப்படி மெய் மறந்து உட்காந்துருக்கீங்களே, 3ஆம் வாரத்தை டச் பண்ணுறீங்களோன்னு பார்த்தேனா? சரி கவனிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்கன்னு அர்த்தம் என்ன? தாவீது சொல்வது போல, அப்படி எழுதுறவர் சொல்கிறது போல. என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படி அர்த்தம். ஆனால் அந்த என்று சொன்னீர் எடுத்து பாருங்க. என் முகத்தை தேடுங்கள் யார் சொல்றது? கர்த்தர் சொல்றது. அப்படி அந்த வசனம் யார் சொல்லுவது? தாவீது எழுதுகிறார். ஆனால் யார் சொல்வது? கர்த்தர் சொல்வது. சீக் மை ஃபேஸ், என் முகத்தை தேடு. ஒன்றாவது சொல்றாரு, உங்கள் முகத்தை தேடுவேன் அல்ல, உங்கள் முகத்தையே. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் முகத்தை மாத்திரம் பார்ப்பேன், வேற எந்த முகத்தையும் பார்க்க மாட்டேன். சிவந்த சமுத்திரம் முன்னாடி இருக்கும்போது எதை பார்க்கக்கூடாது? துரத்துகிற பார்வோன் அல்ல, மிக்தோல் அல்ல, பாகால் சேபோன் அல்ல. எதை தேட வேண்டும்? எதை பார்க்கணும்? எனக்காக நமக்காக செயல்படுகின்ற ஒரு தேவன் உண்டு, நம்மை ரட்சிக்கின்ற ஒரு ரட்சகர் நமக்கு உண்டு. நம்ம எதை பார்க்கணும்? இன்றைக்கு அவரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை மாத்திரம் பார்க்க அனுபவம். சீக் மை ஃபேஸ். அதே சங்கீதம் 27:14 வாசிங்க. சங்கீதம் 27:14 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கவனிச்சீங்களா? முதல்ல கர்த்தருக்கு காத்திரு, அடுத்தது கர்த்தருக்கே. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்லி காட். நமக்கு என்னன்னா, சிவந்த சமுத்திரம் வரும்போது தேவனையும் தேடுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம்? மற்ற வழிகளையும் பார்ப்போம். வேற எங்கேயா தப்பி போக வழி இருக்கான்னு தேடுவோம். சின்ன வயசுல எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க, எது பாரு, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரா. நோய்க்கு பார்த்தா நியாயம், பேய்க்கு என்னத்துக்கையா பார்க்கணும்? நமக்கு என்னென்னா ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்ப்போம். எதையும் பார்ப்போம்? நோயையும் பார்ப்போம், கூட யார் பார்ப்போம்? பேயையும் பார்ப்போம்ல. இதுதான் ஆகாத ஒன்று. கர்த்தரை தரிசிக்கணும் என்ன வேணும் தெரியுங்களா? ஒன்லி சீக் மை ஃபேஸ். அதுக்கு என்ன வேண்டும்? இருதயம் என்ன செய்யணும்? ஸ்திரமாக இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். இருதயம் பலவீனம் வந்தால் என்ன உதவும் தெரியுங்களா? பிரச்சனை வரும்போது தேவனை பார்ப்போம், அடுத்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பக்கத்தில் வேண்டி எட்டி பார்ப்போம். அதுக்கு என்ன வேண்டும்? ஸ்திரப்பட்ட ஒரு மனம் வேண்டும். அப்படின்னா சிவந்தசம் முன்னாடி நிற்கும்போது என்ன தெரியணும் தெரியுங்களா? நான் தேவனை பார்க்க வேண்டும், என் ரட்சகரை பார்க்க வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? தனித்திருக்கின்ற அனுபவம். இன்னும் சொல்ல போனால் வேதத்தின்படி அவர் என்ன செய்யணும்? தேடுகின்ற அனுபவம். உன்னத பாட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் தேடுகிற அனுபவம் இருக்குது. உன்னத பாட்டில் 3 விதத்தில் தேடுகின்ற அனுபவம். ஒன்று, மத்தியான வேளையிலே கர்த்தரை தேடுவது. 2வது, விடியற் காலத்தில் கர்த்தரை தேடுவது. 3வது, நடுஜாமத்தில் கர்த்தரை தேடுவது. கர்த்தரை தேடுவதற்கு 3 சங்கர் கேட்ட அந்தி சந்தி மத்தியான வேளம்பார் அவர். ஆனால் உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று, இப்போ என் நேசரே உங்களோட மந்தையை நீர் எங்கே மேய்க்கிறே, நான் மத்தியானத்தில் அதை நான் தேடுறேனே. அடுத்தது என்ன தெரியுங்களா? எப்போ தேடணுமா? விடியற் காலத்தில். 3வது, நடுகிறது. 3 முறை உன்னத பாட்டில் தேடுகிற அனுபவம் உண்டு. அப்படி என்றால் எனக்கு என்ன வேண்டும்? சிவந்த சமுத்திரம் வரும்போது அதை பார்க்குறதுக்கு யாரை பார்க்கணும்?
அந்த சிவந்த சமுத்திரத்துக்கும் நமக்கு நடுவிலே அதை பிளக்க வல்லமை உள்ள, நாசியிலே சுவாசம் உள்ள, நமது நாசியிலே சுவாசத்தை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். என்று வசனங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தர் யோபுக்கு என்ன பண்றாரு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனம், இதோ அவர் என் அருகில்